நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னதுன்னதாவி உன்னதென்னதாவி யான் உன்னை அன்னியிலேன் கண்டாய் நாரணனேன் நீ என்னை அன்னியிலை நான் உன்னை விட்டுட்டு இல்லை நீ என்னை விட்டுட்டு இல்லை. ஆழ்வார்களிடத்தில் பெருமான் காட்டின அன்புங்கிறது வாரிக்கொண்டுன்ன விழுங்குவன் காணிலன் நார்வுத்த என்ன ஒழிய என்னில் முன்னம் பாரித்து தான் என்ன முத்த பருகினான் காரொக்கும் காட்கரை அப்பன் கடியனே. திருக்காட்கரைன்னு திவதேசம். எர்ணாகுளம் கேள்விப்பட்டீங்களோ இல்லையோ, அதுக்கு வெளியில் இருக்கிற ஆச்சரியமான ஊர். அந்த திவதேசத்துக்கு நம்மாழ்வார் 10 பாசுரம் பாடியிருக்கார். காட்கரை அப்பன் ஆழ்வாரை பார்த்த உடனே வாரி ஒரு அக்காரடி சில வாயில் போட்டுக்கிறா அப்போல கண்ணனை பார்த்த உடனே சாப்பிட்டுணும். ஆழ்வார் ரொம்ப நாளாக ஆசைப்பட்டுருக்கார். கண்ணனை சேவித்த உடனே அப்படியே வாரி சாப்பிட்டுணும். இது இவருக்கு நினைவு. ஆனால் நடந்தது என்ன தெரியுமோ, ஆழ்வாரை பார்த்த உடனே அப்படியே வாரி அவர் வாயில் போட்டுட்டார். வாரிக்கொண்டுன்ன விழுங்குவன் காணிலன் நார்வுத்த என்ன ஒழிய என்னில் முன்னம் பாரித்து என்ன காட்டிலும் அவர் முன்னாடி பாரிக்கிறார் தான் என்ன முத்த பருகினான். அர்ஜுனா, எத்தனையோ பேர் என்னிடத்துல பக்தி செலுத்துறா, அதுக்கெல்லாம் திருப்பி என்னுடைய ஸ்நேகத்தை காட்டணும்னு நினைக்கிறேன். ஆனால் என் பக்தன் என்கிட்ட காட்டுற பக்தியில் 10ல் 1 மடங்கு என்னால் அவனை குறித்து திரும்ப ஸ்நேகம் காட்ட முடியல. ஆனால் உண்மை என்ன தெரியுமோ, நாம் காட்டுறாப்புல 10 மடங்கு ஸ்நேகத்தை பகவான் காட்டுறார். ஆனால் அவர் சொல்லிக்கிறது என்ன தெரியுமோ, அவன் காட்டுறதுல 1ல் 1 நான் காட்ட முடியல. அதனால தான் உத்தமன்கிறோம். கண்ணனை உத்தமன் ஏன் சொல்கிறோம்? நம்ம பண்ணாததெல்லாம் பண்ணோன்னு விடுவோம். இது அதமாள். பண்ணத்தை பண்ணேன்னு சொல்லுண்டா மத்தியமாள். எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நான் பண்ணலேன்னு சொன்னால் உத்தமன். எல்லாத்தையும் நாம் தான் செஞ்சுருக்கணும். ஆனால் நான் என்ன செஞ்சேன் பகவான் செய்வித்தார்னு சொல்கிறோமோ இல்லையோ, அப்படிப்பட்டு தான் இப்போ பேசுகிறார். நரஸ்தமசி துர்தர்ஷ ஹரிர் நாராயணோ ஹ்யகம் காலே லோகமிமம் பிராப்தவ் நர நாராயணா ரிஷி. நாம் 2 பேரும் தான் நரநாராயணர்களாக இருந்திருக்கோம். இப்போ நான் நாராயணன், நீ நரனாக உள்ளாய். அப்புறம் மேற்கொண்டு திரௌபதி கண்ணனை குறித்து ஸ்தோத்திரம் செய்தாள். இவ ஸ்தோத்திரம் பண்ணுறச்சேவே தனக்குன்னு ஒரு விருப்பத்தை வச்சுருந்து. இத்தனை நாள் அர்ஜுன ஸ்தோத்திரம் பண்ணச்சே நல்லா மனசு திறந்து கண்ணன் நமக்கு எல்லாம் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சு பண்ணான். ஆனால் என்னமோ கொஞ்ச காலம் வரைக்கும் வெறுப்பு வெறுப்பு வெறுப்பு, பழி தீர்த்தல் பழி தீர்த்தல், இது திரௌபதி உள்ளத்துலேருந்து போகவே இல்லை. இதை பல முறை கண்ணன் ரொம்ப பிரயத்தனப்பட்டு பார்த்தார். மாற்றிவிடணும், நீ அந்த வெறுப்பு வேண்டாம் திரௌபதி, தர்மத்தின் வழியே நான் அனைவரையும் முடிச்சு கொடுக்குறேன்னு சொன்னார். ஆனால் அந்த பெண்ணுக்கே உண்டானது அவமானப்பட்டுட்டமேங்கிறதுனாலே, அதனால் அவளுக்கு அந்த வெறுப்பு இருந்தது. ஆனால் கடைசி இந்த குற்றம் அவள்கிட்ட இருந்தாலும் தானே சொல்லி திருத்த பார்த்தாலும் அது மாறலைன்னாலும் அதுக்குன்னு கண்ணன் விட்டுடவே இல்லை. கடைசி வரைக்கும் அவளை பற்றித்தான் செய்தார். ஆனால் எங்கே விட்டுட்டார் தெரியுமோ, அதில் மட்டும்தான் கண்ணனை நம்மாலே நம்பவே முடியாது. இத்தனை தூரம் கண்ணன் கூட இருந்தாரே தவிர கடைசியில் தான் இருக்கிற இடத்துக்கு கூட்டின்னு போகாத சொர்க்கத்துக்குன்னு அனுப்பிச்சி விட்டார். மொத்த பேரும் சொர்க்கத்துக்கு போனால் திரும்ப பிறந்தார்கள். கண்ணனுக்கு நிஜமாக ஒருத்தர் இடத்துல ஆதரவு இருக்கணும்னா தம் ஊருக்கு அழைச்சின்னு போகணும். இதை கண்டு பயந்து தான் ஆழ்வார் பாடினார். பலனி காட்டி படுப்பாயோ நெறி காட்டி நீக்குதியோ இன்னம் கெடுப்பாயோ, எனக்கு என்னமோ நல்லது பண்ணுறேன்னு வேற ஏதான மார்க்கத்தை காட்டிவிடாதே. உன் திருவடிகளுக்கு பின்னாடி வந்து மோட்ச சாம்ராஜ்யத்தை கொடு, அங்கே அந்தமில் பேரின்பத்தை அடியரோடு இருக்க வந்தோமே தவிர நாம் எங்கோ போய் உம்மை விட்டு பிரிந்து ஸ்வர்க சுக அனுபவத்துக்கு வரலை. அதனால் இந்த அர்த்தம் கொஞ்சம் துரூகமான அர்த்தம். ரொம்ப நன்னா திரௌபதிக்கு எல்லாம் பண்ணியிருக்கார், அர்ஜுனனுக்கு பண்ணார். ஆனால் கடைசியில் சொர்க்காரோகணி கடைசி பருவ அனுபவிக்க போகிறோமோ இல்லையோ, சொர்க்கத்துக்கு போனால் இருந்தால் திரும்ப பிறந்தா. இவ்வளவு தானே சுவாமி. கடைசியிலே யாரானும் வேற நந்தகோபாலன் போனாரோ போல, யசோதே போல, ராமனுடைய தகப்பனார் தசரதன் போல, இவ ஒத்துருமே மோட்சத்துக்கு போல, இவ ஒத்தொத்தருமே சொர்க்கத்துக்கு போயிருக்கா. யாரானும் போனவாள் உண்டோன்னா நாகப்பழம் விற்கிறவ போயிட்டா. எதுவுமே தெரியாது கிருத்தரராஜனான ஜட்டாயு மோட்சத்துக்கு போயிட்டார். எதுவுமே தெரியாது ஒரு ததிபாண்டன் நெய்யும் மோரும் பாலும் விற்கிறவர் மோட்சத்துக்கு போயிட்டார். ஒன்றுமே இல்லை, அனுமதியே பெற்றுக்கல, போயிட்டு வரேன்னுட்டு ராமன் பார்த்துட்டு இருக்கிறச்சே சபரி மோட்சத்துக்கு போயிட்டான். அதனால் யார் போகிறா இன்னார் போகிறான்னு பார்த்தால் அர்ஜுனனுக்கு கிடைக்கல, தர்மபுத்திரனுக்கு கிடைக்கல, அவர்கள்லாம் இன்னும் எப்போ தவிச்சுருக்காளோ தெரியாது. ஆனால் யாராருக்கோ கிடைச்சிருத்தோ இல்லையோ, யாருமோன் நிலைமையன அறிவறிய எம்பெருமான், யாருமோன் நிலைமையன அறிவெளிய எம்பெருமான். எப்பேற்பட்டவனுக்கு கூட அவனை புரிஞ்சிக்க முடியறது இல்லையே, எவ்வளவு தாழ்ந்தவனும் தெரிஞ்சுட்டு போய்ட்றான். யாருமோர் நிலைமையன அறிவுக்கு அரியவனான எம்பெருமான். அதனால தான் ஆழ்வார் மனநக மலமர மலர்மிசை எழுதோறும் மனனுணர் வளவிலன் பொறியுணர் வவையிலன். இவன் மனத்தாலும் பிடிக்க முடியாது, பொறிகளால் இந்திரியங்களாலும் பற்ற முடியாது. ஏதோ ரொம்ப நன்னா செஞ்சிராப்புல செய்வார், கணக்க அவர் தான் வச்சுருக்கார். அதனால் இது நாம் தாண்டி நடந்த அர்த்தம் இல்லை. இப்போ அவன் திருவடிகள் தான் உபாயம், அவர் திருவடிகளே புருஷார்த்தம்னு இருக்க வேண்டும்.
இருக்க வேண்டும். அது யாரோ சிலருக்கு கிடைக்கலாம், ஆனால் பல பேருக்கு கிடைக்காமலே போய்டும். அதனால தான் இப்போ கூட இருக்கிற அர்ஜுனனுக்கு தேர்ச்சி கண்ணன் பேசினார். திரௌபதி கண்ணனிடத்தில் ஒரே புலம்பல். இவா எல்லாரும் என்னை கை விட்டுட்டா, நல்ல வேளை ஒன்ன ஸ்தோத்திரம் பண்ணவே நீ தான் இப்போ ரட்சித்தே. கணவன்கள்னு பேர், மகாரதிகள்னு பேர், பரமதார்மிகர்களான துரியோதனன் இவன் என்ன இழுத்து பிடிச்சி கிழிச்சவும் பீஷ்மர் ஒன்று பண்ணலே, துரோணர் ஒன்று பண்ணலே. கண்ணா, இதுக்கு உடனே நீ தானே நடவடிக்கை எடுத்தாகணும். கண்ணன் சொன்னார், அதான் அப்போவே எடுத்துட்டேனே. நீ கூப்பிட்ட குரலுக்கு நான் அப்போவே ரட்சிச்சாச்சே. இல்லை அப்போ ரட்சிக்கிறத பற்றி சொல்லலை, இவா மொத்த பேர் அழியணும். கண்ணன் கேட்கிறார், ஒன்ன ரட்சின்னு சொன்னேன், கேளு செய்கிறேன். இனிமே இவன் அழியணும் அவி அழியணுங்கிறது உன் வேலை இல்லை, அதை பார்க்க வேண்டியது என் வேலையை தவிர நீ யார் இன்னார் அழிய வேணும் இன்னார் அழியக்கூடாதுன்னு சொல்ல. அப்போ ஜகத்துக்கு ஒரு ஈஸ்வரன் இருக்காரா இல்லையா? இல்லை நீ ஈஸ்வரி ஆயிட்டியா? நீ ஆகாதே. உனக்கு ஆபத்தா? உன்னை ரட்சிக்கணுமா? கேள். அதற்குமே லோகத்தில் என்னென்ன மாறணுங்கிறதுக்கு உனக்கு யோகியத்தை கிடையாது திரௌபதி. அது தெய்வம் இருக்கு. தான் கூட கண்ணன் சொல்லிக்கல, அது தெய்வம் இருக்கு, ஈஸ்வரன் இருக்கார், அவர் செய்வார். அதை பற்றி நீ கேட்பது கூடாது என்று எவ்வளவோ சமாதானம் சொல்லிட்டார். ரோதிஷ்யந்தி ஸ்திரியோஹ்யேவம் ஏஷாம் குருத்தாசி பாமினி. கவலைப்படாதே, யாரிடத்துலையும் கோவப்படாதே. உனக்கு வேண்டிய நன்மை நடக்கும், ராஜ்யம் உங்களுக்கு திருப்பி கிடைக்கும். இழந்த ராஜ்யத்தை உரிமையோட கிடைக்கணும் நீ கேள், நியாயம். அதற்கு பல பேரை கொல்லணும்னு நீ சொல்லாதே, அது தர்மமாக இருக்காது. உனக்கு ராஜ்யம் வேணும், ஆபத்து கூடாதா? கண்டிப்பாக செய்து கொடுக்குறோம் என்று கண்ணன் கூறினார். அப்பதான் அர்ஜுனன் கேட்கிறார், திரௌபதி கூப்பிட்ட குரலுக்கு உடனே வருவியே கண்ணா, அன்னைக்கு காணமே, எங்கே போயிருந்தேன்? ஓ, அதை இன்னும் சொல்லவே இல்லையா? அதை இப்போ சொல்கிறேன். நான் சால்வ தேசத்துக்கு போயிருந்தேன். நான் எங்கோ ஆடின்னு இருந்தேன். விளையாட்டில் இருக்கும்போது சால்வ மன்னவன் வந்து எதிர்த்தான். அப்போ பிரத்யும்னனோட போருக்காக போயிருந்தேன். பெரும் சண்டை உண்டது, எவ்வளவோ பெரிய சண்டை போட்டோம். அதுக்கப்புறம் சால்வ மன்னவனை ஜெயிச்சு விட்டு தான் நாங்கள் ஊருக்கு திரும்பி வந்தோம். இது ஒரு பெரிய வேலையாக போச்சு. அந்த சமயத்தில் தான் திரௌபதி கூட்டு இருக்கிறாள். நம்மால் கூட வர்றதுக்கு முடியலேன்னு அர்த்தம் சொல்லிவிட்டார். கண்ணன் காரணத்தை சொல்லிட்டார். பாரதத்தில் வேதவியாசரும் எழுதிவிட்டார். ஆனால் பூர்வாச்சாரியர்கள், ஸ்ரீவைஷ்ணவ பூர்வாச்சாரியர்களாரும் இந்த காரணத்தை ஒத்துக்கலை. இது கண்ணன் சொன்னது கதைக்காக சொன்ன காரணம். அவர் சால்வ தேசத்துக்கு போயிருந்தாருன்னா போகட்டார்னு, வரணும்னா அந்த இடத்துக்கு வரமாட்டாரன்னா. ஆனால் ஏனோ வராமல் தடுத்துட்டாரே. பிள்ளை லோகாச்சாரியர் விசாரித்து சமாதானம் சொல்கிறார், கண்ணன் அந்த இடத்துக்கு வந்திருக்கலாம், வந்தால் வேற சில ஆபத்துகள் இருந்திருக்கும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். கண்ணன் அந்த இடத்துக்கு வந்திருக்கலாம், வந்தால் வேற சில ஆபத்துகள் இருந்திருக்கும். அதனால தான் வராத போயிட்டார். வந்திருந்தா என்ன பண்ணியிருப்பான்? முதல்ல தர்மபுத்திரன் அர்ஜுனன் பீமசேனன் தலையை வெட்டியிருப்பார். அதனால தான் கண்ணன் வராமலே இருந்துட்டார். ஏன்னா வந்த உடனே அவருக்கு என்ன தோணும்? இதோ திரௌபதி என் சொத்துன்னு சொல்லி கையை தூக்கி கோவிந்தான்னு கூப்பிட்டுட்டாள். அது கூப்பிடாத வரைக்கும் என் சொத்துன்னு அவன் பணைய வைக்கட்டும், ஆடட்டும், தோக்கட்டும், அது அவன் பாடு. அது தோத்த பிற்பாடும் எப்போ கோவிந்த புண்டரீகாட்சான்னு திரௌபதி கூப்பிட்டாளோ அது உடனே கண்ணனுடைய சொத்தை எடுத்து. அப்போ கண்ணனுடைய சொத்தை நீ ஒருத்தர் அபகரிக்கச்சே என்னமா பார்த்துட்டு இருந்திருக்கலாம். பீஷ்மர் தப்பு, துரியோதனன் தப்பு, தர்மபுத்திரனும் தப்பு, 3 பேரும் தப்பு. இந்த தப்புக்கு கண்டிப்பாக கண்டனை சிரச்சேதம்தான். வந்த வேகத்தில் கண்ணன் சக்கரத்தாழ்வாரை நினச்சிருக்க போகிறார். அவர் அடுத்த நிமிஷம் 5 பேர் தலையும் வெட்டி தள்ளியிருக்க போகிறார். திரௌபதி கடைசியில் உன் மங்கள சூத்திரத்துக்கு ஆபத்து வந்திருக்கும். அதுக்காகத்தான் நான் வராதிருந்தேனே தவிர இல்லைன்னா அப்போவே வந்திருப்பேன். இதை பிள்ளலோகாச்சாரியர் ரொம்ப ஆச்சரியமாக விசாரித்து, ஆகவே பண்ண குற்றம் மொத்த பேருக்கும் பொதுன்னு விட்டார். இது ஒன்றும் துரியோதனன் குற்றம் மட்டும் இல்லை. ஏன்னா நம்ம பார்க்கச்சே தர்மபுத்திரன் சரியாக பண்ணியிருக்கார், துரியோதனன் தப்பு, பீஷ்மர் தப்புன்னு நினைக்கிறோமோ இல்லையோ. அது ரொம்ப ஆச்சரியமாக காலக்ஷேப அர்த்தத்தில் சாம்பிரதாயிக்கர் கருத்தில் பார்த்தோம்னால் எல்லார் மனதும் தப்பு. என்ன அவளுக்கு பிரபத்திங்கிறத பற்றி தெரியவே இல்லை. திரௌபதி ஸ்நாதையா என்னே பிரபத்தி பண்ணித்துன்னு சாதிக்கிறார். ஸ்நாதையா என்னேன்னால் குளிக்காமல் இருக்கும் காலத்தில் என்றோ போய் சரணாகதி அனுஷ்டித்தாள். திரௌபதி சரணாகதி அனுஷ்டித்த காலம் எதுன்னு நேற்றே பார்த்தோம். அவள் வீட்டுக்கு விளக்காக இருந்த நாளில் அனுஷ்டிச்சிருக்கா. அது எதுக்கு அப்படி போய் பண்ணணுமா? திரௌபதி அனுஷ்டிக்க வைக்கணுமா? அது என்ன சுவாமி, இந்த திரைப்படத்தில் நாடகம்லாம் வரைச்சே யாரானு ஒருத்தர் எங்கே தேடுறது, வைத்தியர் வரணுமே, ஒரே நெஞ்சு வலியேன்னு ஓடச்சே மழையாக கொட்டும், வண்டியே கிடைக்காது, எதுவுமே இல்லை. இப்போ அதெல்லாம் எதுக்கு தெரியுமா பண்ணுறா? அந்த பரபரப்பை ஏற்படுத்துறதுக்காக. இது தானே அந்த மாதிரி இருக்கா? இப்போ ஏதோ ஒரு 3 நாளில் தான் இவ்வளோ போய் கூட்டின்னு வரணுமா? ஏன் அது 4வது நாள் இழுத்து வந்திருந்தான்னு சொன்னால் ஆகாதான் நாள். அங்கே ஒரு ஆச்சரியமான அர்த்தம் இருக்குது. நாம் சரணாகதி அனுஷ்டிக்கணும் என்னால் யாரும் அனுஷ்டிக்கலாம், எப்போதும் அனுஷ்டிக்கலாம், எங்கும் அனுஷ்டிக்கலாம், எந்த நியமங்களும் இல்லை என்பதை ஸ்தாபிச்சாகணும் பெருமாள். அந்த நியமம் இல்லேன்னு ஸ்தாபிக்கிறதுக்கு
பெண் அனுஷ்டிக்கலாம்னு சொன்னால் அதை எப்பவும் அனுஷ்டிக்கலாம்னால் அந்த விலக்காகாத நாள்லையும் பண்ணியிருந்தா தான் அந்த நியமம் இல்லைன்னு தெரிய வரும். இல்லைன்னா 4வது நாள் வந்திருந்தா என்ன சொல்லியிருப்பா, ஓஹோ அப்படின்னா அப்போ பண்ணக்கூடாது போல் இருக்கு அப்படின்னு யாரானு கேட்டா கிடையாது. உனக்கு எப்போ பெருமாள் உபாயம்னு தோன்றதோ அப்பவே அனுஷ்டேயம். இதுக்கு எதுக்கும் காலம் தேட வேண்டாம், தேசம் தேட வேண்டாம், அதிகாரி தேட வேண்டாம், இருந்தபடியே அதிகாரி. அதைத்தான் லோகாச்சாரியர் சாதிக்கிறார். தேச கால நியமம் இல்லை, கேவலம் விஷய நியமமே உள்ளது. யாரும் சரணாதி பண்ணலாம், எங்கேயும் சரணாதி பண்ணலாம், எப்பவும் சரணாதி பண்ணலாம், எப்படியும் பண்ணலாம். யாரிடத்துலையும் பண்ண முடியாது, அது ஒத்த இடத்துல தான் பண்ண முடியும். இன்னார் இடத்துலேன்னு மட்டும்தான் வித்தியாசம் உண்டே தவிர மற்றபடிக்கு எந்த வித்தியாசம் நியமமும் இல்லேன். விபீஷணன் சரணாதி பண்ணலையா, ராட்சசன். ஏன் காக்காசுரன் சரணாதி பண்ணலையா, காக்க ராட்சசிகள் பண்ணாமலே சீதை ரட்சிச்சுடலையா. அதனால் பல திருஷ்டாந்தங்கள் உள்ளன. இந்த திரௌபதி திருஷ்டாந்தத்தை வச்சு இதைத்தான் பெருமாள் ஸ்தாபித்து கொடுத்துருக்கார். சரின்னு அங்கிருந்து புறப்பட்டு கண்ணன் வந்தார், தன்னுடைய பழைய கதையெல்லாம் சொன்னார். ஷால்வனை அழிச்சிட்டு வர்றதுக்காக போயிருந்தேன், அங்கே தான் நேரமாக போச்சு, அதனால தான் வரலேன்னு சொன்னார். அத்தோட கண்ணன் புறப்பட்டு போனார். இனிமேல் காமியக வனத்தில் இருக்க வேண்டாம், நாம் துவைத்த வனத்துக்கு போவோம் அப்படின்னுட்டு எல்லாரும் துவைத்த வனத்துக்கு போகிறார்கள். அந்த கதை சொல்கிறார். ததஸ்து தாசாம்சி ததஸ்து வாசாம்சி ச ராஜபுத்ரியா யாத்ரியஸ்ச தாத்ரியஸ்ச தாஸ்யஸ்ச விபூஷணஞ்ச. திரௌபதியை கூப்பிட்டு கொண்டான், மற்ற பேர் தம்பிகளையும் கூப்பிட்டு கொண்டு துவைத்தவனத்தை போய் அடைந்தார்கள். அங்கிருக்கும் காலம் இனிமே துவைத்தவனத்திலே என்ன நடந்ததுங்கிறது ஆச்சரியமாக சொல்கிறார். துவாதசாமினி வருஷாணி வஸ்தவ்யம் நிர்ஜனேவனே. ஜனங்களே இல்லாத மக்கள் இல்லாத காட்டில் 12 வருஷம் இருக்கணும். எங்கே இருக்கலாம் அப்படின்னு கூடி பேசினா துவைத்தவனம் தான் சரியான இடம்னு முடிவு பண்ணிட்டா. இதம் துவைத்தவனம் நாம சுரஹ புண்ணிய ஜலோச்சிதம் பகுபுஷ்ப பலம் ரம்யம் நானாத்விஜ நிஷேவிதம். வெவ்வேறு பிராமணர்கள்லாம் இருக்கா, ரிஷிகள்லாம் இருக்கா, புண்ணியமான தீர்த்தம் இருக்குது, அழகான இடமா இருக்குது, தபஸு பண்ணுறதுக்கு சரியான இடம். அதனால் நாம் இங்கேயே தங்கிடுவோம். எத்தனை பிராமணர்கள் ரிஷிகள்லாம் அங்கே இருந்திருக்காளாம். பிராமணாக சாக்னிஹோத்ராச்ச ததைவச்ச நிரக்னயாக சுவாத்தியாயினோ பிக்ஷவச்ச ததைவ வனவாசினா பகவோ பிராமணாஸ்தத்ர பரிவர்த்துர் யுதிஷ்டிரம். அவள் எல்லாரும் யுதிஷ்டிரர் வந்தவுடனே மனமோடு மனமுருகி வரவேற்றாளாம். நீர் இங்கே இரும், எத்தனை வருஷம் இங்கே இருக்கணுமோ இரும், நாம் 2 பேரும் ஞான விஷயமா தர்ம விஷயமா நிறையா பேசிக்கலாம் என்ன ஒத்தருக்கொத்தர் ரொம்ப திருப்தி. அப்போ பார்த்து மார்க்கண்டேயர் எழுந்தொழினார். இனிமேல் அடிக்கடி இந்த வனப்பருவமெல்லாம் போகிற வரைக்கும் கிட்டத்தட்ட கொஞ்ச நாள் வரைக்கும் பல ரிஷிகள் வருவா. வந்து இவர்களுக்கு உபதேசம் பண்ணிட்டே இருப்பா. அந்த உபதேசத்தை தெரிஞ்சுக்கிறது தான் பாரதத்தில் ரொம்பவே முக்கியம். ரிஷி மார்க்கண்டேய ரிஷி வந்தார். நீங்களெல்லாம் இப்படி காட்டுக்கு வந்துட்டீர்கள் நான் கேள்விப்பட்டேன், உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்லிட்டு போகலாங்கிறதுக்காக வந்தேன். அப்போது பக்கத்தில் இருக்கிற ரிஷிகள் எல்லாமே இவாளோடவே கூட இருக்கா. அவர்கள் அப்பப்போ வருத்தப்பட்டு பேசுவா. தர்மபுத்திரா நீ போய் இழந்து போயிட்டியே, இந்த கஷ்டம் உனக்கு வேண்டாம் அப்படின்னு பேசிப்பா. இப்போ மார்க்கண்டேயர் வந்தாரோ இல்லையோ, அவரும் தர்மபுத்திரனை பார்த்துட்டு நன்னா பளிச்சுன்னு ஆனந்தமாக சிரிச்சுன்னு பேசியிருந்தார். யுதிஷ்டிரனுக்கு சந்தேகம் வந்துடுத்து. இவெல்லாம் அப்பப்போ நம்மளை பார்த்து அடறாளே, நீர் மட்டும் ரொம்ப தெம்பாக சிரிச்சுட்டே இருக்கிறே, நீர் எப்படி சிரிச்சுன்னு இருக்கீர், இவா எதுக்கு அடறா அப்படின்னு அவரிடத்துல கேட்டுட்டான். தம் தர்மராஜோ விமனா இவாப்ரவீத் சர்வே ஹ்ரியாசந்தி தபஸ்வினோமி பவானிதம் கிம் ஸ்மயதீவ திருஷ்டஸ்தபஸ்வினாம் பஷ்யதாம் மாம் உதீக்ஷ. என்னை பார்த்து நன்னா சிரிக்கிறீரே, உம்மால் எப்படி இது முடியறது, இவர்களால் சிரிக்க முடியலையேன்னு கேட்க அந்த சுவாமி பதில் சொல்கிறார். எனக்கு இன்ப துன்பத்துக்கு வித்தியாசம் தெரியாது, தர்மந்தான் தெரியும். அவளுக்கு இன்னும் அந்த அளவு பக்குவம் ஏற்படலை போல் இருக்கு. அதனால் நீ எதையோ இழந்துட்டதா நினச்சின்னு அவள் அழுதுன்னு. நீ எத்தை இழக்கவே இல்லைங்கிறது இன்னும் அவளுக்கு தெரியல. துரியோதனன் எதையோ அடைஞ்சுட்டதா நினச்சின்னு திருத்தராட்டம் சந்தோஷப்பட்டுருக்கான். அவன் உன்னையும் அடையவே இல்லைன்னு அவன் தெரிஞ்சுக்கல. நீ இழக்கவே இல்லைன்னு இவா தெரிஞ்சுக்கல, அவன் அடையவே இல்லைன்னு அவன் தெரிஞ்சுக்கல. என்னே இந்த உலகத்தின் இயற்கை, இதை நினச்சி தான் எனக்கு ரொம்ப சிரிப்பாக இருக்குது துஷ்டிரா. இது சிரிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். இவர் சொல்லியிருக்காரே தவிர இதை பற்றி கொஞ்சம் நம்ம வாழ்க்கையில் யோசிச்சு பார்த்து, சாமி நாங்கள் இனிமேல் மார்க்கண்டேயர் சொன்னபடி தான் நடக்க போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டா நம்மளை பக்கத்தில் இருக்கிற உத்தரப்புறம் சீண்ட கூட மாட்டா. இவர் என்னாச்சு, இவர் மார்க்கண்டேயரோடய போட்டோம், இவர் இனிமேல் நம்ம வீட்டில் இருந்து பிரயோஜனம் இல்லை, இவர் ஏதோ பேசுகிறார், கவைக்கு உதவாதது பேசுகிறார்னு தோணும். உதவாததெல்லாம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் முயற்சி பண்ண ஆரம்பித்தா தான் பெரிய விஷயம் நமக்கு கைப்படும். அவர் கூறுகிறார், நதாத கிருஷ்ணியாமி நச்சஸ்மயாமி பிரஹர்ஷஜோ மாம் பஜதேன தர்ப்பா தவாபதம் துவத்ய சமீக்ஷ நாமம் சத்யவிரதம் தாசரதிம் ஸ்மராமி. நான் என்ன தெரியுமா உன்னை பார்த்து சிரித்தேன், இப்போ உன்னை பார்க்கச்சே எனக்கு தாசரதி ராமன் நினைவு வந்தது தர்மபுத்திரா. இது முன்யுகம் போ.
ராமனை பற்றி என்ன நினைவு வந்தது? அவர் பிரசரவணகிரியிலே ரிஷமூக பர்வதத்துக்கு பக்கத்தில் கிஷ்கிந்தையில் இருக்கிற மால்யவான்கிற மலை, அந்த மால்யவான்லே சீத்தை கிடைக்கல 4 மாதம் மழைக்காலத்தில் ஒதுங்கி உட்கார்ந்தார். முடிஞ்சப்புறமும் சுக்ரீவன் வரல. எப்பேற்பட்டவர் ராமன், சக்கரவர்த்தி திருமகன், நீ எல்லாம் எம்மாத்தனை திருஷ்டிரா, சின்ன ராஜா, இவ்வளவுதான் உனக்கு. எப்பேற்பட்ட தாசரதி ராமன் தெரியுமோ? கையில் பிடித்தது வில், விட்டது பாணம், ஒரு தானம், ஒரு சொல், இப்படி இருந்தவன் ராமன். இத்தனைக்கு நீயானு சூதாடினே தோத்துருக்கே, தப்பு ஒம்பேரில் பாதி இருக்கு, நீ சூதாட இருந்திருக்கலாம். ராமன் என்ன தப்பு பண்ணார்? நாளைக்கு பொழுது விடிஞ்சா பட்டாபிஷேகம், ஆனால் அப்பவே கிடையாதுன்னு கை மறுத்தாள். ஒன்றும் கலங்கலையே. இத்தனை நாளி திரௌபதி பேசிட்டு இருந்தாலே, பாதித்தப்ப உங்க தலையில வச்சுன்னுட்டு அவன் அழியன்னு இவ பேசிட்டு இருக்கா. ஒரு தப்புமே தங்கிட்ட இல்லை. ஒரு நாள் சீதை அதை பற்றி பேசவே இல்லையே. அதுதான் என் மனசில் இருக்கே தவிர இவ பேசினதெல்லாம் என் மனசில் இல்லை என்று மார்க்கண்டேய சொல்ல ரொம்ப ஆச்சரியம். பீமசேனன் அப்போ கேட்குறார், அர்ஜுனன் கேட்குறார், அது என்ன கதை? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அதென்ன கதைன்னா தெரிஞ்ச கதை தான். அதனால் இப்போ திரும்ப சொல்லணுன்ற அவசியம் இல்லை. இப்போ ராமன் எப்படி பட்டாபிஷேகத்தை இழந்தான், கை வரம் கேட்டாள், அதனால 4 மாதம் காத்துட்டு இருந்திருக்காளோ இல்லையோ. சச்சாபி ராஜா சஹலக்ஷ்மணேன வனே நிவாசம் பிதுரேவ சாசனாத் தன்வீச்சரன் பார்த்த மயைவ திருஷ்டா கிரேஃபுரா ரிஷமூகஸ்ய சானோ. மார்க்கண்டேயர் சொல்கிறார், அன்னைக்கு ராமனையும் நான் தான் பார்த்தேன், இன்னைக்கு உன்னையும் நான் தான் பார்க்குறேங்கிறார். எத்தனை லட்சம் வருஷம் தெரியுமோ? அது திரேதாயுகம், இது துவாபர யுகத்தினுடைய கடைசி. அப்போ அவரை பிரசவணகிரியில் பார்த்தாரா, இப்போ உன்னை நான் துவைத்தவனத்தில் பார்த்துருக்கேன். அதனால தான் எனக்கு இதை பற்றியெல்லாம் கவலையே ஏற்படுறதில்லை. எதை கண்டு நான் கலங்கிறது கிடையாது. ஒன்று மட்டும் சொல்லிட்டு போகிறேன், பலவான் தான் லோகத்தை நடத்துகிறோன்னு நினச்சினோடக்கூடாது, நினைத்தால் அழிகிறான். இதுதான் வாழ்க்கையினுடைய உண்மை. ஒருத்தன் ரொம்ப பலசாலி, நம்மால் லோகம் நடந்துரும் நினைத்தால் சத்தியேன தே பியஜயன்ஸ்தாத லோகான் நேசே பலசேச்சு தரேதமர்த்தம். பலம் 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 உடல் பலத்தால் சாதிக்க முடியாது. சத்தியங்கிற பலத்தில் தான் லோகத்தை ஜெயிக்கவே முடியும். அதை யார் தெரிஞ்சுக்கிறானோ அவன்தான் பண்டிதன். சத்தியேன லோகான் ஜெயதி தீனான் தானேன ராகவா குருன் சிஸ்ரூஷயா. ராகவன் சத்தியத்தால் தான் லோகத்தை ஜெயித்தான். அதைப்போல் தர்மபுத்திரா, நீ சத்தியத்தின் வழிநட என்று அவர் பேசினார். பிராமண வைபவத்தை பற்றி தல்ப மகர்ஷியினுடைய புத்திரர் பகன் என்பவர் பேசினார். அப்புறம் பலி மகாராஜா எப்படி பிராமணர்களை முன்னிட்டுண்டே தேவர்களை கூட ஜெயிச்சுட்டான்னு பேசினார். திரௌபதி கோபத்தோடே தர்மபுத்திரனிடத்தில் வெடித்தாள். இவாள்லாம் கிளம்பி போயிட்டா. ஆனால் அவள் உள்ளத்தில் இருக்கிற நெருடல் போகவே இல்லை. இனி அடுத்த ஒரு 4-5 அத்தியாயம் அழகான ஒரு கருத்து, அதை பற்றி திரௌபதி பேசுகிறா. பல பேர் நம்மகிட்டே அந்த கருத்து இருக்கும், ஆனால் பேசுறதுக்கு பயந்துன்னு பேசாமல் இருக்கும். அவள் பேசிட்டா. அதை இது இப்போ படித்தா தெரிஞ்சு விடலாம். நனூனம் தஸ்ய பாபஸ்ய துக்கம் அஸ்மாசு கிஞ்சன வித்யதே தார்த்தராஷ்டிரஸ்ய ரிஷம்சஸ்ய துராத்மனா. ஹே திருத்தராஷ்டர், அவர் அவ்வளவு தூரம் நம்மளை கெடுத்துட்டார். தர்மபுத்திரா, இப்போ கைகூப்பி உம்மொன்ன பிரார்த்திக்கலாமா? நீர் எதையும் விடமாட்டீர், எங்களையும் விடமாட்டீர். ஆனால் சத்தியம் பொறுமை கோபம் கூடாதுன்னு இருந்தால் எங்களை விடுறதுக்குன்னு தயங்க மாட்டீர். இப்படித்தானே உம்முடைய மதி? ஆமாம்மா, தர்மம் தான் எனக்கு முக்கியம்னா அப்போ குடும்பம் உமக்கு முக்கியம் இல்லை? நான் கெட்டு போனாலும் சரி, தம்பிகள் இறந்தாலும் சரி, நீர் அந்த தர்மத்தையே தானே பிடிச்சிட்டு இருக்க போறீர். இது எப்போ மாற போகிறதோ தெரியலையே. நகுலனும் சகதேவனும் இறக்க பார்த்துருப்பீரா? நான் என் தலைமுடியை பிடிச்சி இழுக்கப்பட்டேனே, அப்பவும் உமக்கு கோபம் வரவே இல்லையா? கோபமே வராத ராஜா ஒரு ராஜாவா? தண்டனையே கொடுக்க தெரியாத ஒரு க்ஷத்திரியனா? நீர் இதை போல எத்தனை நாள் இருக்க போறீர்? நடவடிக்கை எடுத்து சண்டை போட போறீரா அல்லது போட போறதே இல்லையா? க்ஷத்திரியர்களுக்கு கோபம் கூடுமா கூடாதா? நூனஞ்ச தவவை நாஸ்தி மன்யுர் பரத சத்தம எத்தே பிராத்திருஞ்சமாம் செய்வ திருஷ்டுவான வியதசேமனா. உம்ம மனசு எங்களை பார்த்து துளியும் கலங்கலையா? இத்தனை கஷ்டம் நாங்கள் பட்டிருக்கோமே, இன்னும் பொறுமைங்கிறீரே. பொறுமையா கோபமா? இந்த ரெண்டில் எது வசந்ததுன்னு நீர் சொல்லும் பார்ப்போம். கோபம் வேணுமா வேண்டாமா? பொறுமையோடு இருக்கணுமா? கோபம் இருந்தால் நல்லதா, பொறுமை இருந்தால் நல்லதா? ந நிர்மன்யு க்ஷத்ரியோஸ்தி லோகே நிர்வச்சனம் ஸ்மிருதம். எந்த ஒரு க்ஷத்ரியனு லோகத்தை நன்னா ஆண்டிருக்கானால் அவன் கோபம் இல்லாத ஆண்டதா நான் கேள்விப்பட்டதில்லை. யோன தர்சயத்தே தேஜா க்ஷத்ரிய கால ஆகத்தே. எந்த க்ஷத்ரியன் தன்னுடைய கோபத்தை தேஜஸை வெளிப்படுத்தலையோ அவன் ஜெயித்ததில்லை, அவன் நாட்டை இழந்திருக்கிறான் அப்படின்னு திரௌபதி தர்மபுத்திரனிடத்துல பேசுகிறா. அதுக்கு அவ ஒரு மேற்கோளும் சொல்கிறா. பலி மகாராஜாவுக்கு தாத்தா பிரகலாதனுடைய பிள்ளை விரோச்சனுடைய பிள்ளை பலி போய் பிரகலாதனிடத்துல கேட்டான்னு இப்போ மேற்கோள், கதைக்குள் கதை.
இவா 2 பேரும் பேசினுக்கிறது இப்போ நம்ம பேசுகிற கதை. இவன் அவா 2 பேசிக்கிறது அந்த 2 பேருடைய கதை சொல்கிறார். ஓர் முறை பலி போய் தாத்தாவிடத்தில் கேட்குறார், க்ஷமா ஸ்விச்ரேயசி தாத்த உதாஹோ தேஜயித்யுத ஏதன்மே சம்சயம் தாத்த யதாவத்து ப்ரூஹி பிச்சதே. எனக்கு இப்போ ஒரு சந்தேகம். க்ஷமா பொறுமை சிறந்ததா கோபம் சிறந்ததா? ரெண்டுத்துக்குள்ளே எது சிறந்ததுன்னு நீர் சொல்லணும். பிரஹ்லாதன் ஒரு நிமிஷம் வச்சுட்டு பதில் சொல்கிறார். ந ஸ்ரேய சததம் தேஜா ந நித்யம் ஸ்ரேயசி க்ஷமா இதி தாத்த விஜானீஹி துவயமேத தசம்சயம். கோபம் மட்டுமே சிறந்ததுங்கிறது இல்லை, பொறுமை மட்டுமே சிறந்ததுங்கிறது இல்லை. சந்தர்ப்பத்துக்கு தகுந்து பொறுமையும் சிறந்தது, சந்தர்ப்பத்துக்கு தகுந்து கோபமும் சிறந்தது. கோபம் மட்டுமிருந்து பொறுமை இல்லாதவனிடத்தில் பல ஆபத்துகள், பொறுமை மட்டும் இருந்து கோபம் இல்லாதவனிடத்தில் பல ஆபத்துக்கள். இந்த ரெண்டும் நான் ரொம்ப பார்த்துருக்கேன். ஆகவே கோபமும் வேணும் பொறுமையும் வேணும். எங்கே கண்டீர்னு பலி கேட்டான். அதோ என்னுடைய தகப்பனாரிடத்தில் நரசிம்மன் கோபம் காட்டினதையும் பார்த்தேன், என்கிட்ட பொறுமையோடு இருந்ததையும் பார்த்தேன். இந்த ரெண்டையும் நான் கண்டேன்னுட்டான் பிரகலாதன். ஆக நரசிம்ம பெருமான் ஒரு இடத்துல கோபம் கொப்பளிக்கு அழித்தார், அடுத்த இடத்துல அனுகிரகத்தோடையே பொழிந்தார். இந்த ரெண்டையும் ஒரே சமயத்தில் 2 கண்ணில் பார்த்தேனே. நரசிம்மனுடைய ஒரு திருக்கண்ணில் இதை பார்த்தேன், பெருமானுடைய மற்றொரு திருக்கண்ணில் பார்த்தேன். அதனால் நான் அறிஞ்சது இது இதுக்கு என்னென்ன குற்றம் இருக்குங்கிறத மேலே சொல்கிறார். ஒரு வேளை ஒருத்தன் கோபமே பட்டு கொண்டிருந்தால் ஒருத்தர் முதல்ல கிட்டக்கே வரமாட்டான். அவர் கோபிட்டார் சுவாமி, போனாலே ஏதானு ஆஹா ஓஹன்னு சத்தம் போடுவார். அதனால் நம்ம போகவே வேண்டாம். ஏதே சான்னேச்ச பகவஹ நித்தியந்தோஷாக க்ஷமாவதாம் அத வைரோச்சனே தோஷான் இமாம் வித்யக்ஷமாவதாம். பொறுமையோடு இருந்தால் யாரும் மதிக்க மாட்டா, கோபத்தோடு இருந்தால் யாரும் கிட்டக்க வர மாட்டா. இதுவும் இருக்கணும் அதுவும் இருக்கணும். நீ தண்டனையே கொடுக்கலையா, கூட இருக்கிற வேலைக்காரன் கூட ஒன்றுமே செய்ய மாட்டான். நீ எப்பவுமே கோவப்பட்டிருந்தியா, எப்பேற்பட்ட மனைவி கூட விட்டுட்டே போடுவாள். நீ கோபத்தோடு இருந்தியானா ரொம்ப கிட்டக்க இருக்கிறவாள் விட்டுட்டு போடுவா. பொறுமையோடு இருந்தியானா ரொம்ப வேண்டியவனும் காரியம் பண்ணவே மாட்டான். அதனால் ரெண்டையும் சமநிலையில் பார்த்து பிரயோகப்படுத்தணும். குரோதா தண்டான் மனுஷேஷு விவிதான் புருஷோனயத் அஸ்யதே பிரஷ்யதே சீக்கிரமஸ்வர்யாத் பிராணேபிய ஸ்வஜனாதபி. ஒருத்தன் எப்பவும் குரோதமே பட்டுருக்கார், தண்டனையே கொடுத்துட்டுருக்காருன்னா அவர்கிட்ட செல்வம் சீக்கிரம் காணப்படும். யாரும் அவர்கிட்ட சுற்றி இருக்க மாட்டா, செல்வம் இருக்காது. ஆகவே இதை சமநிலையில் பார்த்து பிரயோகப்படுத்தணும்னு சொல்லியிருக்கார். திரௌபதி இந்த கதையை இப்போ தர்மபுத்திரன் இடத்துல சொல்லிட்டு, சரி ரொம்ப நாழியாக நீர் பொறுமை காத்துட்டீர், எப்போ கோவப்பட போறீர்? இதான் அவள் கேள்வி. இப்போ அதுக்கு தர்மபுத்திரர் பதில் சொல்கிறார். அன்னைக்கு பிரகலாதன் அப்படி சொல்லியிருக்கலாம், ஆனால் தேவி இப்பவும் நான் சொல்கிறேன், பொறுமைதான் சிறந்தது, கோபம் சிறந்ததல்ல. கோபத்தால் யாரும் எதையும் சாதித்தது கிடையாது. குரோதோஹந்தா மனுஷ்யானாம் குரோதோ பாவயிதா புனः இதி வித்தி மகாப்ராஜ்ஞே குரோதமூலௌ பவாபவோ. நன்னா தெரிஞ்சுக்கோ, குரோதந்தான் எல்லா ஆபத்துக்கும் மூலம். ஒருத்தனுக்கு மட்டும் கோபம் வந்துடுத்துன்னா குருத்த பாபம் நரக்குர்யாத்து குருத்தோ ஹன்யாத்து குருநபி. இது ஒரு ஆச்சரியமான ஸ்லோகம். ஒருத்தன் கோபம் வந்தவனாக இருந்தால் தன் குருவை கூட கொல்லுவதற்கு தயங்க மாட்டான்.